எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி உத்தராயணம் ஞாயிற்றுக்கிழமை 3/5/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. ஒரு புதிய விஷயத்திற்காண்டி அல்லது புதிய செயலுக்காண்டி நீங்கள் மேற்கு திசையை நோக்கி போகிறதா இருந்தால் சின்னதாக ஒரு டீஸ்பூன் ஒரு வெல்லத்தை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா காரியம் தடை ஏற்படாது. இன்றைய திதி துவிதியை திதி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். யோகம் வரியான் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் மதியம் 1:43 வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள்: மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட தகவலில் ஒவ்வொரு மாதமும் டிஃப்ரெண்ட்டான டைட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருக்குறோம். இந்த புதிய வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிக்குமே 2 நாள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த மாதம் வைகாசி மாதத்தோட பலன்கள் ப்ளஸ் குரு பெயர்ச்சியோட பலன்களும் நம்ம வருங்காலங்களை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இன்னைக்கு ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸ். ஏன்னா நாளைக்கு தேர்தலோட ரிசல்ட்டு அது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எங்களோட தொகுதி விஐபி தொகுதி ஆயிடுச்சு. ஏன்னா லால்குடி, அதனால லால்குடியில் இந்த தடவை ரொம்ப எதிர்பார்ப்பு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன சார் இந்த மாதிரினா உண்மையா, சில தகவல்கள்லாம் கேள்விப்பட்டோமே அப்படிங்கிறாங்க. நம்ம அரசியலுக்குள்ளார போக வேண்டாம். ஓகேங்களா. அந்த லால்குடி தொகுதி விஐபியாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம். ஏன்னா அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா குபேரன் வழிபட்ட ஸ்தலம் லால்குடிக்கு அருகில் ஒரு 3-4 கிலோமீட்டர்ல இருக்க நன்னிமங்கலம் சென்னி வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அங்கே அருளிய சிவபெருமான் ப்ளஸ் குபேரனோட குழந்தைகள் அங்கே தரிசனம் செய்ததாக ஒரு வீடியோ யூடியூப்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்தது. அதை பார்த்து நிறைய மக்கள் அங்கே தரிசனம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது சம்பந்தமான தகவல்கள், சில குறிப்புகள் இன்னைக்கு நம்ம ராஜநிலை டிவியோட ரசிகர்களுக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் முக்கால்வாசி கவர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டாங்க அல்லது தகவல் கிடைக்கலைன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா. எப்படியோ அந்த வீடியோ வந்த பிறகு லால்குடி தொகுதி ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுவும் குபேரனுக்கு உண்டான அமைப்பே கோடிக்கணக்கில் பணம். ஸோ கோடிக்கணக்கில் பணம் உள்ளவங்க நம்மளோட தொகுதியில் நின்றுருக்காங்க இந்த தேர்தலில். ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த 3ஆம் தேதி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கோடீஸ்வரர் வேட்பாளராக நிற்கிறாங்க. அந்த கோயில் பிரபலமான சில மாதங்களே நமக்கு இதெல்லாம் நிகழ்வு நடந்திருக்கிறது ஒரு நல்ல நிகழ்வாக நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். வெளியில் பிரபலமானது இந்த காலகட்டம் தான் நம்ம. ஓகேங்களா. அதை ஒட்டினாப்ல தேர்தல் வந்தது. அதிமுக மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நிற்க வச்சது. இதுதான் இப்போ ஊருக்கு மிகப்பெரிய
ஒரு ஐடென்டிஃபையா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த நன்னிமங்கலம் அந்த குபேரனோட குழந்தைகளோட பேர் வெளியில வந்தோடனே இந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கதா நான் கருதுறேன். ஸோ அந்த கோயிலை பத்தி நிறைய பேர் யூடியூப்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அது மேலோட்டமா சொல்லியிருப்பாங்க. அது டீப்பா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுவும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து வரல. ஓகேங்களா? அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். பொதுவா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நன்னிமங்கல சிவன் கோயில் அப்படிங்கறத வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் கவர் பண்ணியிருந்தாங்க. அதில் சொல்லப்படாத ஒரு விஷயங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாக தோஷம் உள்ளவங்க பல பேத்துக்கு வந்து திருமண தடை வந்து இருக்கும் லைஃப்ல. மெயின் வந்து ராகு கேது தோஷம்பாங்க. ஒரு சைடில் வந்து கலத்திர தோஷம், ஒரு சைடில் வந்து நாக தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள தோஷத்துக்கு வந்து அது ரெமெடியான ஒரு கோயில், சிறப்பான கோயில். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நவகிரகங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனை சுற்றி நவகிரகங்கள் வந்து தன்னோட திசையை நோக்கி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் நவகிரகங்கள் அனைத்துமே சூரியனோட பார்த்து இருக்கும். அதிலே முக்கியமானது ராகு கேது இடப்பெயர்ச்சியாக மாறி இருப்பாங்க. ஓகேங்களா? ராகுவும் கேதுவும் அவங்க இருக்கக்கூடிய இடத்த மாத்தி இருப்பாங்க. ஒரு மாற்றம் உண்டு. அப்ப நிச்சயமாக இந்த ராகு கேது தோஷம் உள்ள நபர்கள் இந்த கோயிலுக்கு வந்து ராகு காலத்திலேயும் சில சமயம் வந்து கோயில் நடலாம் சாத்தியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப அவுட்ரு ஏரியா கிராமங்கிறனால பார்த்தீங்கன்னா 12 மணி 12:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அப்புறம் ஈவினிங் 4லேருந்து 6 மணி வரைக்கும் கோயில் திறந்திருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, விளக்கேற்றுறது, விளக்குலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பக்கத்துலேயே ஏற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் தவறு செஞ்சிடாதீங்க. அதுக்குன்னு வச்சிருக்க ஸ்டாண்டில் வந்து ஏற்றுங்க. மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக நாகதோஷம் விலகும். சரி, இதுக்கு இன்னொரு ஐடென்டிஃபை என்னன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா அங்கே ராகு கேது இடம் மாறி இருக்கிறாங்க, சூரியனை பார்த்து இருக்கிறாங்க. இது ஒரு ஃபேமஸ் ஆனது. இது வந்து லைட்டாக சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாகலோக அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாம்புகள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் வந்து அஷ்டக சித்தகர்னு சொல்லுவாங்க. அஷ்டக சித்தருங்கிறது அந்த கோயிலை வந்து சூட்சமமாக இருக்கிறார்கள். அவங்க தினமும் இரவு வந்து சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கதா இன்னிய காலகட்டம் வரைக்கும் ஐதீகம். அப்போ இந்த நாகதோஷத்துக்கு நாகதோஷ நிவர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகலோக அதிபதியே இந்த கோயிலை வந்து தனைக்கும் வந்து சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூட்சமாக. ஏன்னா அந்த லிங்கம் வந்து மரகத லிங்கம், 5 அடி உயரம். ஓகேங்களா? மரகத லிங்கத்துக்கு வந்து இவ்வளவு நாள் பாதுகாப்பாக இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு சின்ன கிராமம், பெரிய லெவலில் வந்து பாதுகாப்பு கிடையாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாகலோக அதிபதியே தனைக்கு வந்து அவர் வந்து இரவு வந்து பூஜை செய்கிறதா ஐதீகம். அப்போ அந்த கோயிலில் வந்து பாம்பு நடமாட்டம் கண்டிப்பாக உண்டு. அது மேக்சிமம் யாரையும் ஒன்றும் செய்யாது. நல்லவங்களை தீண்டவே தீண்டாது. கண்ணில் வந்து பார்க்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து கண்ணில் வந்து காட்சி அளிச்சிருக்கு, போகும் வரும். அந்த மாதிரி அமைப்பு அந்த கோயிலுக்குள்ளார வந்து உண்டு. யானை யாரையும் தீண்டாது. ஸோ அந்த நாகலோகத்துக்கு அதிபதியே அங்கே சூட்சமமாக இருக்கிறனால நாகதோஷம் உள்ள நபர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டீங்கன்னா உங்களோட நாகதோஷத்துக்கு உண்டான பரிகாரம் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குபேரனோட பையன்லாம் வந்து அங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க யூடியூப்ல. அது சில பேர் வந்து சில மாதிரி தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. குபேரன் எப்பேற்பட்டவர்? எல்லாத்துக்கும் அதிபதி அவர். ஓகேங்களா? பணத்துக்கான அதிபதி. நம்ம மக்கள் பாருங்க, அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து தினைக்கும் வரக்கூடிய இந்த யூடியூப்ல வந்த பிறகு எல்லாரும் வந்து அந்த குழந்தைகள்ட்ட வந்து காசு வச்சுட்டு போறாங்க. அதாவது அவர் வந்து பல பேர்த்துக்கு வந்து பணம் தரவர்கிட்ட வந்து நம்ம மக்கள் போய் அறியாமையில போய் அந்த சாமிகிட்ட போய் காசு வைக்கிறாங்க. அங்க உள்ள தர்மகர்த்தா ப்ளஸ் வந்து கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஐயரெல்லாம் சொல்றாங்க, மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. கம்பல்சரி வந்து காசை வைங்கன்னு கொடுக்குறாங்க. குபேரன் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து தான் பழக்கம். அவர் வந்து வாங்கி பழக்கமே கிடையாது. நம்ம மக்களோட அறியாமை பாருங்க. தினைக்கும் கொண்டு வந்து காசை நான் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், இந்தாங்க காசை வைங்கிறாங்க. அது வைக்கிறனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கே வந்து குபேரனோட பசங்க வந்து வழிபாடு பண்ணாங்க. அதோட வழிபாட்டோட மையமே அவங்களுக்கு வந்து இறைவன்கிட்ட வந்து காட்சி அளிக்கிறாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் உண்மையானது. உண்மையிலுமே நீங்கள் காசு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சிவன் கோயிலில் அம்மன் 2 அம்மன் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு அம்மன் தான் இருப்பாங்க. இங்கே 2 அம்மன் வந்து இருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மன் கிழக்கு பார்த்து இருப்பாங்க. ஏன்னா அந்த சிவன் மேற்க பார்த்து இருப்பாங்க. உள்ளார வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கோயிலுக்குள்ளார போகும்போதே லெஃப்ட் சைட்ல வந்து 2 அம்மன் இருப்பாங்க. அம்மன் சன்னதியிலேயே 2 அம்மன் இருப்பாங்க. அதுல மகாலட்சுமி அம்மன் வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க.
அப்ப நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 ரூபா நோட்டு இருந்தா கூட போதுங்க. அந்த நோட்ட அந்த மகாலட்சுமி கால்ல வச்சு வாங்கி வீட்ல போய் நீங்க உண்டியல்ல வைக்கணும். கேஷ் பாக்ஸ்ல வந்து வைக்கணும். நார்மலா நீங்க வச்சீங்கன்னா, அது செலவு பண்றதும்போது போயிரும். அதனால அத மறக்காம நீங்க பீரோல போய் வச்சீங்கன்னா, உங்களுக்கு குபேரன் போல வந்து செல்வங்கள் வந்து சேரும். இதுதான் அந்த கோயிலோட ஐதீகம். அத விட்டுட்டு நீங்க போய் குபேரன்ட்ட போய் காசு குடுக்க வேண்டாம். ஏன்னா, அவரு எல்லாத்துக்கும் குடுத்து பழக்கம். நீங்க போய் குடுத்து அந்த புனிதத்த வந்து கெடுத்துற வேண்டாம். நீங்க போங்க கோயிலுக்கு. பௌர்ணமி அன்னைக்கு போங்க. மத்த நாள் எல்லா நாள்லயும் நீங்க வந்து போங்க. கோயில் ஃப்ரீயா தான் இருக்கும். இப்ப இந்த நிகழ்வுலாம் வந்த பிறகு கோயில் கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால கூட்டம் அதிகமா கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க. நார்மல் நாள்ல போங்க. போனீங்கன்னா சாமி நல்லா பாருங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாளும் அங்க வந்து இருக்கிறாங்க கோயில்ல. சிவனும், பெருமாளும் அற்புதமாக சேர்ந்திருக்கிறாங்க அந்த கோயில்ல. பல்வேறு விஷயங்கள் அந்த கோயில்ல வந்து இருக்கு. நம்ம வருங்காலங்கள்ல வந்து கண்டிப்பாக நான் டீப்பா சொல்றேன். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்மளோட ராஜநிலையோட எண்ணெய், அதிர்ஷ்டமான எண்ணெய் வந்து மணிக்கட்டுல வந்து எழுதுங்க. இங்க எழுதும்போது உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதிங்கன்னா நிச்சயமாக 100 நாள்ல கோரிக்கை நிறைவேறும். இப்ப நான் எழுதிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து நினைச்சுக்கிட்டு எழுதணும். ஓகேங்களா? இது எழுதக்கூடிய நேரம் காலையில 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த நேரங்கள்ல தான் கரெக்டா எழுதணும். குளிச்சுட்டு எழுதுங்க. ரொம்ப சிறப்பு. 6 மணி முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது 8 மணி. சேம் இது 8:06, 8:08 இதே மாதிரி அந்த டைமிங்ல வந்து நோட் பண்ணி நீங்க எழுதணும். எழுதும்போது ஒரே கோரிக்கையா இருக்கணும். 100 நாளைக்குமே இந்த கோரிக்கை நிறைவேறின பிறகு நீங்க அடுத்த கோரிக்கை வந்து வைக்கலாம். இது சின்ன எளிமையான பரிகாரம். திருமணம் நடக்க வேண்டுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? சொத்து வேணுமா? சொத்து விற்கணுமா? கோர்ட்ல கேஸ் வந்து ஜெயிக்கணுமா? இது மாதிரி எண்ணற்ற மனிதர்களா பிறந்த இருக்கிற நமக்கு வந்து தேவை என்னவோ அதை பாசிட்டிவா மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு எழுதணும். நெகட்டிவா எழுதக்கூடாது. கடன் அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜென்மத்துக்கும் கடன் அடையாது. நிறைய வருமானம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து ஈர்த்து வரும். அப்ப பணம் வந்தாவே நீங்க கடன் அடைக்க போறீங்க. நம்ம கடன் அடையன்னு சொல்ல வேண்டாம். நிறைய செல்வம் வேணும், நிறைய வருமானம் வேணும் அப்படி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக வருமானம் நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 87. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.